வியலாவுக்கு நடிப்பு கற்றுக் கொடுக்க சென்ற திவாகரை பலார் பலார் என்று வினோத் அடித்து பெண்களிடம் இப்படியா பேசுவது. அரோரா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிராமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிராமாக்கு அவங்க ரொம்ப சூட்சமமா ஒரு டபுள் கேம் விளையாடுவாங்க. அது சூட்சமமா டபுள் கேம் விளையாடுறதா நினைச்சுக்கிட்டு அது இது எல்லாமே என்னன்னா ரொம்ப கம்மியான வாய்ஸ்ல தன்னோட பிரசன்ஸோடைய வெயிட்டேஜை வந்து இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா காமிச்சு 2 பேருக்குள்ள கோத்து விட்டு அதை எமோஷனல் பிளே பண்ணி அந்த எமோஷனல் பிளேல ஒரு சிம்பத்தி எம்பத்தியை வாங்கி உள்ள சஸ்டெயின் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. என்ன தேய்ச்சி குளியல்னு ஒண்ணு நடந்தது பாத்தீங்களா? அது ஐயோ மை காட், திவாலி இப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியாம போச்சே. திவாலிய அதுல வந்து என் தலைவனை வந்து வினோத் போட்டா இருப்பாருங்க. சார் கடல்ல இருக்கிற ஒரு ஆமை கடல்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு. அதோட ஹைலைட் சார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஆடு உத்தரவு கொடுத்துச்சுன்னா போட்டுடலாங்க, வெட்டிடலாம். இந்த வாரம் வரும்போது கனிக்கும் கமருதீனும் இதுவும் இருக்கும் போது இந்த ஒரு தந்திரமான விளையாட்டை இது ஒரு பயங்கரமான ஒரு வெற்றிக்கான ஒரு கனி, இது ஒரு வெற்றி கனி அப்படின்னு எங்களை நம்ப வைக்க பாக்குறீங்க பாத்தீங்களா? நேவர். அங்க வந்து கனி ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டை அவங்க முன்னையே எடுத்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேப்டன்ஷிப் டாஸ்க 500 பேர் கொண்ட குழு எந்த இடத்துல உட்கார்ந்து யோசிச்சிருக்கோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஸ்ட்ரெயிட்டா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், வழக்கமா போற நோட்டீஸ அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சிட்டீங்கன்னா, கனி நீங்களே கேப்டன்னு நாங்க சொன்னதா சொல்லிக்காம நீங்களே சொல்லிக்கோங்க, நாங்க எல்லாம் ஆமா சொல்லிடுறோம்ன்ற மாதிரி. விக்ரம் விக்கல வந்து என்னுடைய அமைச்சரவை சபையில் ஆலோசகராக வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன இவங்களே முடிவு பண்ணி அவர் 2 டீமுக்கும் பயாசா இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் தனித்தனியா விக்ரம கழுவிதான் ஊத்திட்டு இருக்காங்க. அவர் டபுள் கேம் ஆடுறாரு, அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு. இதுதான் கனியக்கா பண்ற வேலை. அதாவது ஒரு மீட்டரா அவங்களே முடிவு பண்ணி, இப்போ ஒரு விஷயம் விக்ரம் என்னோட சாய்ஸ், என்னுடைய ஆலோசகருக்கு யாருக்கெல்லாம் இதுல வந்து உடன்பாடு இல்ல கைய தூக்குங்க, அதுதானே ஒரு தலைமை பண்பு. கேப்டனா இந்த பவர் கூட இல்லையா அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஓ அப்படி வரீங்களா? அப்ப ஓகே வச்சுக்கோங்க. இல்ல அப்படிதான் அவங்க, அதாவது கேப்டனா எனக்கு இதுதான் பவர், இதுதான் பவர் இல்ல. இந்த தடவை தான் புதுசா ஒண்ணு பாக்குறேன். என்னன்னா பிக் பாஸே விக்ரம் உங்ககிட்ட நிறைய காமெடி எதிர்பார்க்கிறேன் சார். அதுதான் சார் திவாகரும் வினோத்தும் பண்ணிட்டு இருக்காரு. திவாகர் எழுந்து சொன்னா, அண்ணா தெரியாம சொல்லிட்டேன்னா நீ உட்காருனா. திவாகர் எழுந்துச்சோட அண்ணா 6 கேமராக்கு பேட்டரி போடலன்னா அது போடுற வரைக்கும் நீ கண்டென்ட் கொடுக்காம இருந்தா, ஏன்னா ரெக்கார்டு பண்ணணும்னு ரூல் படி எண்டமால சைன் பண்ணிட்டோம்.